ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते ज्ञानेश्वराय। श्रीनाथ जयनाथ जय जयनाथ। श्रीनाथ जयनाथ जय जयनाथ। स्वामी एकनाथ। कृष्णो रक्षतु नो जगत्त्रयगुरुः। कृष्णं नमस्याम्यहं। कृष्णेन अमरशत्रवो विनिहिताः। श्रीकृष्णाय तुभ्यं नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं। हे कृष्ण रक्षस्व माम्. பாரமார்த்திக லெவல்லையும் லௌகீகத்திலையும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும் என்றால் திதிக்ஷா என்று சொல்லக்கூடிய பொறுமை. மக்களாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான ஒரு புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு விஷயம் என்னவென்றால் அது பொறுமை. நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு எல்லா விஷயங்களையும் கைக்கொள்கிறோம், எவ்வளவு பொறுமையுடன் நாம் நடக்கிறோம், இந்த இரண்டு விஷயங்கள் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி எல்லாரையும் எதிர்கொள்கிறோம், நம்மளுக்கு பொறுமை எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம இந்த பொறுமையுடன் எவ்வாறு எல்லோரையும் கையாளுறோம், அந்த பொறுமை என்ற குணம் என்ன, இந்த பொறுமையை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த குணத்தை நாம் எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், அதை பற்றி தான் இந்த சாதுக்கள் எல்லாரும் சொல்கிறார். ஞானேஸ்வரியில் மிக அழகாக ஞானேஸ்வர் மாவுலி இதற்கு விளக்கம் கொடுக்குறார். ஏக்நாத் மகாராஜ் தன்னுடைய ஏக்நாதி பாகவதத்தில் இதற்குரிய விளக்கத்தை கொடுக்குறார். இந்த பிரஸ்தானத்தயம்னு சொல்லக்கூடிய ஞானேஸ்வரி, ஏக்நாதி பாகவதம், துக்காராம் காத்தா, இதில் எல்லாருலேயும் இந்த திதிக்ஷா அப்படிங்கிறது என்னென்னா, பகவானை நோக்கி செல்லக்கூடியவர்களான சாதுக்களுக்கு இந்த பொறுமை என்ற குணம் மிகவும் அவசியமானது அப்படிங்கிறத சொல்கிறத அவள் எந்த ஒரு கோட்பாடுகளுடன் உதாரணங்களுடன் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் என்பதை நம்ம இப்போ பார்ப்போம். விவேக சூடாமணியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சகனம் சர்வதுக்கானாம் அப்ரீதிகாரபூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. திதிக்ஷான்னு எதை சொல்கிறோம்னா சகனம், பொறுமையாக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுதல். சர்வ துக்கானாம், எல்லா வரக்கூடிய துக்கங்கள் எல்லாவற்றையும் அப்பிரதிகாரபூர்வகம், எதிர்த்து போராடுவது என்ற குணம் இல்லாமல். நமக்கு யாராவது ஒரு தீங்கு பண்ணிட்டான்னா அந்த தீங்கை எதிர்கொண்டு அவர்களையும் அந்த தீங்கு செய்ய விளைவிப்பதோ இல்லது அந்த தீங்குக்காக அவர்களை நாம் வீழ்ச்சி அடைய செய்வதோ, இந்த மாதிரி இரண்டு குணங்களும் இல்லாதபடியாக சிந்தா விலாபரஹிதம், சிந்தான கவலைப்படக்கூடியது, விலாப்ப அப்படின்னா அதற்காக பொறுமுதல், ரொம்ப கவலைப்பட்டு அதற்காக வருத்தப்பட்டு எல்லாட்டையும் போய் கஷ்டப்பட்டு அலறதோ சண்டையிடுறதோ மற்றவர்களுடன் போராடுவதோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இல்லாமல் விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே, இதுதான் திதிக்ஷா, அதாவது பொறுமை என்று சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். பகவான் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகாமபாயினோ நித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதம். ஹே பாரத அப்படின்னு குந்தியினுடைய மகனான அர்ஜுனை பார்த்து சொல்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, குந்தியின் மகனே அர்ஜுனனே, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து. மாத்ரா அப்படின்னா என்னென்னா இந்திரியங்கள், புலன்கள், இவை எல்லாம் நம்ம மனதை அட்டாச் பண்ணுறது, போய் தொடுறதன் மூலமாக, இந்திரியங்கள்லாம் நம்ம தொடுறது மூலமாக. அப்படின்னா என்ன, சீதோஷ்ண சுக துக்கதாக. அப்படி இந்திரியங்கள் நம்ம புலன்கள் எல்லாம் நம்மளுடைய அந்த கரணம்ங்கிறத உள்மனதை தொடுவதன் மூலமாக நமக்கு சுகம் துக்கமானது வருகிறது என்றார். அப்போ மாத்ராஸ் என்ன அப்படின்னா என்னன்னா ஸ்பர்ஷம் தன்மை, தொடக்கூடிய தன்மை, காதுகளினால் கேட்கக்கூடிய தன்மை, வாக்குனால் நுகரும் சுவைக்கக்கூடிய தன்மை, நுகரும் தன்மை, தொடும் தன்மை, இவைகளின் மூலமாக நமக்கு வரும் சுக துக்கங்கள் என்ன
என்பதை பற்றி ஞானேஸ்வர் மாவுலி சொல்கிறார். அதை மட்டும் இல்லாமல் ஏக்நாத் மகாராஜும் திதிக்ஷா என்பதற்கு, இந்த பொறுமை என்பதற்கு சில விளக்கங்களை கொடுக்குறார். இப்போ நம்ம ஞானேஸ்வரியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாகான்னு சொல்கிறார். இந்த புலன்களினுடைய ஒரு சேர்க்கையினால தான் சீதோ உஷ்ண அப்படின்னு சொல்லக்கூடிய தட்பவெப்ப நிலைகளும் சுகம் துக்கம் இதை பற்றியான விஷயங்களையும் நம்ம அதை ஸ்பர்ஷி பண்ணிட்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய சுக்க துக்கங்களை நம்ம அனுபவிக்கிறோங்கிறார். ஆகமா பாயினோ நித்யாகா. அதனால இந்த சேர்க்கையின் மூலமாக, இந்த இந்திரியங்களின் சேர்க்கையின் மூலமாக வரக்கூடியதான எந்த நிகழ்வுகளோ அது அனித்தியமானது. அந்த சேர்க்கையானது நித்தியமானது இல்லை, அதில் மாறுபாடுகள் உண்டக்கூடியது. வருவதும் போவதுமாக இருப்பது என்னது, மாறுபாடுகளை உண்டு பண்ணக்கூடியது. அந்த ஸ்பர்ஷத்தில் வருவது போவது என்னென்ன எண்ணங்களோ செயல்களோ வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளோ அல்லது இறக்கும் தன்மையோ பிறக்கும் தன்மையோ எல்லாமே ஆகம பாயினோ, இது எல்லாமே அனித்தியாக. அதனால இதை தெரிஞ்சுண்டு சாதுக்களாக இருக்கக்கூடியவர்களோ இல்லை நல்ல மனிதர்களாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களோ இந்த திதிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுமையை நம்ம எப்படி கையாளுவது, கடைப்பிடிக்க வேண்டும். சாதுக்களாக இருக்கிறவர்கள் இதைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு எடுத்து சொல்கிறார். ஞானேஸ்வர் மௌலி சொல்கிறார், ஏத்த நேனாவையா ஹேச்சி காரண ஜே இந்திரியா அதீனப்பன திஹி ஆக்கலி ஜே அந்த கரண மனோனே பிரமே அப்படிங்கிறார். ஏத்து நேனாவையா, இது தெரியாது மட்டும்தான். அப்படி எது தெரியாதது அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, நம்மளோட ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகவான்னு சொல்லக்கூடிய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது அதுதான் நிஜமான வஸ்து, அதுதான் உண்மையிலே சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதனுடைய சேர்க்கை என்பது தெரியாமல் போகுவதனால ஒரு பிரமை, ஒரு கல்பனை உண்டாகிறது. அது என்னன்னா, இந்த மனசானது இந்திரியம் உள்முகமாக திருப்பப்பட்டு ஆத்மாவுடன் சேருவதை விட்டு இந்திரியங்களுக்கு அதீனப்பன ஜே இந்திரியா அதீனப்பன, இந்திரியங்களுக்கு ஆட்பட்டு இந்திரியங்களோடு அதற்கு கீழே வசப்படுவதனால என்ன ஆயிடுது, திஹி ஆக்கலிஜே அந்த கரணம். இந்த அந்த கரணம் சொல்லக்கூடிய மனசு, அகங்காரம், புத்தி, இது எல்லாமே இருக்கிற அந்த கரணங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, ஈர்க்கப்படுறது. ஒரு கற்பனையினால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக சுக துக்கத்தை இது அனுபவிக்கிறது. ஆனால் உண்மையான சுகத்தை எப்பொழுது நாம் விடுகிறோம் என்றால், நம்மளுடைய அந்த கரணமானது நிஜ ஆத்ம வஸ்துங்கிற பரம்பொருளான உள்ள இருப்பதை உணராமல் போவதன் மூலமாக சுக துக்கமானது ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். இந்திரியே விஷய சேவிதி தேத்த ஹர்ஷ சோக உபஜதி தே அந்தர் ஆப்ளவிதி சங்கே ஏனே. இந்திரியே விஷய சேவிதி, இந்த இந்திரியங்களெல்லாம் விஷயங்களை சாப்பிட்றது அப்படின்னா விஷயங்கள் மூலமாக நுகர்கிறதுனால சுக்கம் துக்கங்கிறது உண்டாகிறது. அதன் மூலமாக அந்தர் ஆப்ளவிதி, உள் மனசு, உள் கரணங்கள் இருக்கக்கூடிய மனசு, புத்தி, சித்தமானது என்ன பண்ணுறது, ஈர்க்கப்பட்டு எந்த புலன்களோட சங்கத்தினால சேர்ந்து விடுகிறது மனசானது. ஜயா விஷயாஞ்சேட்டாயி ஏகநிஷ்டதா கஹீனாஹி தேத்த துக்க ஆனிகாஹி சுக்கஹி திசே. ஜயா விஷயாஞ்சேட்டாயி, இந்த விஷயங்கள் மூலமாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போகிறார் ஞானேஸ்வர் மௌலி. பல விஷயங்கள்னால என்ன ஆயிடுது, விஷயங்களுடைய இருப்புகளினால ஏகநிஷ்டம், ஒருமை அப்படிங்கிற பாவத்தை இழந்து விடுறோம். ஒருமைங்கிற பாவம் என்ன, சகல உலகமும் பகவத் ஸ்வரூபம். அதனால ஏகா ஜனார்தனி ஏகு விட்டல அவகி லோகி லோகு அப்படின்னு சொல்கிறார். விட்டல அவகி, விட்டலனே எல்லா இடத்துலையும் பறந்து உள்ளான், எல்லா இடத்துலையும் இருக்கான். நம்ம அந்த கர்ணத்திலையும் பகவான் தான் இருக்கான். அதனால் மற்றவர்கள் எல்லா மூலமாக செய்யப்படும் காரண காரியங்கள், அதற்கு உள்ளான மூல காரணம் எல்லாம் பகவான் அப்படிங்கிற அந்த பாவம், ஏகனிஷ்ட பாவம் இல்லாததுனால துக்க ஆணி சுக்க, அவர்களுக்கு எந்த மனிதர்களுக்கும் இந்த ஏகனிஷ்ட பாவம் இல்லையோ அவர்களுக்கு சுகமானது துக்கமானது வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். தேக்கை சப்தாச்சி. இப்போ விஷயங்கள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறார். தேத்த துக்க ஆணி காஹி சுக்கத்தி திசை, எதனால துக்கமும் சுகமும் நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ விஷய சேர்க்கை நாள்னு சொல்கிறார். அப்போ என்னென்ன விஷயங்களினுடைய சேர்க்கை நாள் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறார். தேக்கே சப்தாச்சி வியாப்தி நிந்தா ஆணி ஸ்துதி தேத்த துவேஷா துவேஷ உபஜதி ஸ்ரவணோத்வாரே. இப்போ
புலன்களில் முதல்ல என்னப்படுறது கேட்கும் சக்தி. எடுத்த உடனே முதல்ல கேட்பது தானே பிராதானியமாக சொல்லப்படுறது. இந்த ஸ்ரவண துவாரை, இந்த கேட்கக்கூடிய துவாரத்தினால, இது செவிகளின் துவாரத்தினால சப்தங்கள் உள்ளே இறங்குறது நம்ம மனசுக்குள்ளே. மற்றவர்கள் பேசும் விஷயமோ அது நல்லதோ கெட்டதோ, இல்லை சத்சங்கம் மூலமாகவோ, இல்லை ஸ்லோகங்கள் மூலமாகவோ, இல்லை மனிதர்களினால் பேசப்படும் சொற்களினாகவோ நம் மனதிற்குள்ளே இந்த காது வழியாக உள்ளே போகிறது. நம்ம அந்த கர்ணத்துக்குள்ளே போகிறதுனால அது நிந்தா அனிஸ்துதி, அது நிந்தையாகவும் இருக்கலாம், வச்சன சொற்களாகவும் இருக்கலாம், அல்லது ஸ்துதியாக புகழ்வதாகவும் இருக்கலாம். இது ரெண்டுனால தேத்த துவேஷா துவேஷோபதி, துவேஷம் அத்வேஷம். துவேஷம்னா என்ன? ஒரு வேறுபாடுகள், வெறுப்பில்லாத தன்மை இரண்டும் உண்டாருது அப்படிங்கிறார் ஸ்ரவணத்வாரை. அப்போ என்னென்னா, இப்போ சத்சங்கத்துக்கு போகிறோம், நல்ல விஷயங்களை கேட்குறோம். கேட்பதன் மூலமாக நம்ம அந்த கரணத்துக்குள்ளே பக்தியானது உண்டாடுது, பகவானை பற்றியானது. அப்பொழுது ஆத்ம நிறைவு ஏற்படுறது. அப்போ உள்ளான சுகம்ங்கிறது ஒன்று. துக்கம்ங்கிறது என்னென்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு பல பல சச்சரவுகளில் நம்ம ஈடுபட்டு நல்லதோ கெட்டதோ எதிர்த்து பேசுவதிலோ, கோபமாக பொரிவதனாலோ, இல்லை மற்றவர்களுடைய இகழ்வான சொற்களை கேட்பதனாலோ நம்ம மனதிற்கு உண்டாகும் துக்கம். இந்த துக்கத்தை காதுகள் மூலமாக நம்ம கேட்பதன் மூலமாக அந்த கரணத்துக்குள்ளே போகிறதுனால உண்டாகும் துக்கம். இப்போ நல்லதன் மூலமாக கேட்டதுனால உண்டாகும் சுகம். அது எப்படி? ஹரிகதைகளோ, நல்லவர்களோடு சேர்ந்து அவர்கள் பேசும் நல்ல விஷயங்கள் மனதிற்கு சமாதானம் கொடுக்கக்கூடியதாகவோ, இல்லை கரிகதைகளோ, ஒரு பாட்டுகளோ, எதுவோ நம்ம ஸ்ரவணம் பக்தியின் மூலமாக நம்ம கேட்குறோம்னா அதன் மூலமாக உண்டாகும் சுகம், அல்லது மற்றவர்களின் இகழ்வுகளினால் உண்டாகும் சொற்களை கேட்பதன் மூலமாக உண்டாகும் துக்கம். இதன் மூலமாக நம்ம அந்த கரணத்திற்கு மனதிற்குள் ஏற்படும் சித்தத்திற்கும் புத்திக்கும் ஏற்படும் சோக நிகழ்வுகளோ சுகமோ, இது ரெண்டுவதன் காரணமாக இந்த சேர்க்கையின் மூலமாக மனதிற்கு உண்டாகும் சுகம் துக்கம். அடுத்தது சொல்கிறார், மிருது ஆணி கட்டின ஹே ஸ்பர்ஷான்ஷே தோன்ஹி குண ஜே வப்பூச்சேனி சங்கே காரண சந்தோஷ கேதாம். இந்த எண்ணெய் தொடுவதன் மூலம் நம்ம தோல்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். அது ஒரு புலன். இதில் இந்த புலனில் என்னது? சேர்க்கை என்ன? தொடுதல். இப்போ நல்ல பொருளை தொடுறோம், கெட்ட பொருளை தொடுறோம். இப்போ முள்ளு மாதிரி இருக்கிற ஒன்றை போய் தொட்ட உடனே கையில் குத்துறோன்னே அப்படிங்கிறோம். ஒரு கத்தியானது நறுக்கிறோம், படம் நம்ம கையில் பட்டுருத்து, ரத்தம் வருது, அப்படின்னு கத்துறோம் இல்லையா? தொடுதல் மூலமாக. இப்போ என்னென்னா, பஞ்சு போல் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், கையில் அப்படி பண்ண மிருதுவாக இருக்குது. ஒரு க்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி கையில் தானே என்ன சாஃப்டாக இருக்குது. ஒரு கையில் போய் தடவி அதை பட்டோன்னா என்ன சாஃப்டாக இருக்குங்கிறோம். ஒரு மெத்தை இருக்குது, அதில் போய் உட்காந்துக்கிறோம், அப்படி தொடர்றது தானே, அப்படி சாஃப்டாக இருக்குது, மனசுக்கு எதனமாக இருக்குது, எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ தொடுவதன் மூலமாக நமக்கு அந்த கரணத்திற்குள் செல்லும் விஷயங்கள் இல்லையா? ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக உண்டாகும் வலி. ஒருத்தர் நம்மளை பிரேமையாக நம்மளோட அணைச்சிட்டு நம்மள்கிட்ட ஒரு பிரேமையான விஷயங்கள் பேசுகிறாருன்னா அதன் மூலமாக மனதிற்கு உண்டாகும் சுகம். இப்படி எதுவாக இருந்தாலும் மனதில் உண்டாகும் சுகம் துக்கம் அப்படிங்கிற விஷயத்தினால தான் இந்த அந்த கரணத்திற்குள் ஏற்படும் நிகழ்வுகள். இதன் மூலமாக நமக்கு உண்டாகும் கஷ்டங்களோ நஷ்டங்களோ இதை எப்படி பொறுமையுடன் கையாளுவது, இதன் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும். அப்போ என்ன? கையில் தொட்டால் அக்னி இருக்குது, நெருப்பு இருக்குது, போய் தொட்டால் சுடும். அதே மாதிரி மற்றவர்கள் இவர்களோட போய் சேர்ந்து இவா தொடர்றதுனால ஏற்படும் துக்கம். நமக்கு பின்னாடி இவா தொடர்றது இப்போ நன்னா இருக்கும், ஆனால் பின்னாடி அதன் மூலமாக நிகழ்வுகள் ஏற்படும், அதனால நம்ம மனத்திற்கு துக்கம் ஏற்படும். அப்போ சுக்க துக்கம் இதனால் ஏற்படும் தெரிஞ்சு நம்ம விலகி போகிறோம் பாருங்கோ. அந்த விவேக ஸ்திதி எப்போ உண்டாகிறதோ அந்த விவேகமானது ஒரு சாதுவுக்கு உண்டாகிறது. அவர் அதன் மூலமாக இதெல்லாம் விளக்குறார், பொறுமையாக இருக்க அந்த இதை கையாளுறார். எப்போ? முதல்ல ஸ்ரவணத்தை கேட்டோம், அதன் மூலமாக சாதுக்கள் என்ன பண்ணுறா, இப்படி தான் இருக்கும் நல்லதும் கெட்டதும். நம்ம பகவான் அந்த கரணத்தில் இருக்கிறத நம்ம அந்த கரணமாக மனதை உள்முகமாக திருப்பி வெளியில் நடக்கும் சுக துக்கத்துக்கு நம்மளுக்கு டாட்டா பை பை காமிச்சிருவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் அவள் ஜபம் பண்ணி அந்த மனசை உள்ள திருப்பி அப்படியே சுகமாக நிறைவாக இருந்துகிட்டே இருப்பாள். அப்படி தான் அதே மாதிரி தொடுறதுங்கிற ஸ்பர்ஷங்கிற ரூபத்தை சொன்னார். அடுத்தது भ्यासुर आनी सुरेक हे रूपांचे स्वरूप देख जे उपजवी सुख दुख नेत्र द्वारे. இப்போ பியா அப்படின்னா பயங்கரமாக இருக்கிறது, சுரேக ஆனால் அழகாக நன்னா இருக்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயம் எப்படி நேத்திரத்வாரே
கண்களின் மூலமாக பார்க்கும் திருஷ்டியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக ஏற்படும் சுகம் துக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கு போங்க, இங்கே பேய் இருக்குது அப்படிங்கிறா, இல்லை டிவியில் பார்க்குறோம் ஏதோ ஒரு பேய் மாதிரி ஒன்று வருது அப்படின்னா குழந்தை அதை பார்த்து பயந்து விடுறது இல்லையா? இதுவே நல்ல ஒரு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ வெளியில் போகிறான்னா அந்த குழந்தை கட்டிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு போய் சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அது சாதாரணமாக குழந்தைகளுக்கு. பெரியவாளுக்கு என்ன ஒரு சத்சங்கம் இருக்கிற, ஏன் சத்சங்கம் நான் சொல்கிறேன்னு கேட்டால், அங்கே போனாக ஏற்படும் சுகங்கள், அந்த ஒளி பஜனைகளோ இல்லை சொற்களின் மூலமாக வேத ஒளிகளோ இல்லைன்னா வாக்கின் மூலமாக சொல்லப்படும் சொற்றொடர்களோ எதுவோ நம்மளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கறது இல்லையா? அதனால சத்சங்கம்ங்கிறது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இதை பாரமார்த்திக வழிகளை நம்ம மனதிற்கு ஈடுபடக்கூடியதாக இருக்கிறதுனால சத்சங்கம் மூலமாக கிடைக்கும் சுகமோ இல்லை கண்களின் மூலமாக ஒரு பயங்கரத்தையோ நல் விஷயங்களையோ பார்ப்பதின் மூலமாக ஏற்படும் சுகமோ, இந்த சுகம் துக்கம்ங்கிறது இதன் மூலமாக கண்களின் மூலமாக மனதிற்குள்ள சென்று அதன் மூலமாக ஏற்படும் சுக துக்கங்களை நம்ம பொறுத்து நம்ம விஷயங்களை கையாளுவது சாதுக்களுக்கு மிக உரியது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ சாதுக்கள் என்ன பண்ணுறான்னா, கண்களினால் பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்களே பார்க்குறா, நல்ல விஷயங்களையே செய்யணுங்கிறதுனால நல்லவா இருக்கிற இடத்துல அவள் செய்கிற விஷயங்களை மட்டும் கண்களால் பார்த்து எடுத்துக்கிறா. கெட்ட விஷயங்கள் இருக்கிறத டிவியில் போனால் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதனால் இதெல்லாம் வேண்டாம், டிவியே வேண்டாம், மொத்தமாக ஆஃப். இல்லை அது நல்ல விஷயங்கள் சொல்கிறாளா, ஜோதி டிவியானா அது என்ன, இது நான் நல்ல விஷயங்களை சொல்கிறது மூலமாக. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் சொல்கிறத மட்டும் போட்டு காமிக்கணும். மிச்ச கெட்டதுகள்லாம் எவ்வளவோ மனசிற்கு கெடுதலாகவும் மனசை வந்து ஒரு கல்மிஷம் பண்ணக்கூடிய விஷயங்களையோ குழந்தைகளுக்கு போடாமல் அதை ஆஃப் பண்ணி விடணும். முக்கியமாக சீரியல், இந்த சீரியலில் வர்ற விஷயங்களை பார்த்து ஓன்னு ஒருத்தர் அழுதுன்னு இருக்கா. ஒரு எங்கள் சத்சங்கத்தில் சொல்லக்கூடிய அண்ணா துக்காராம் அண்ணா சொல்லியிருக்கார், ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த மாமி கொஞ்சம் நேரம் இருங்கோலேன், இந்த சீரியல் நான் கேட்டுட்டு வந்துடுறேன், அது வேறு. சரி, அது சீரியல் கேட்குற மணிக்கும் பார்த்தா அந்த சீரியலில் அந்த மாமி இருக்கிற துக்கத்தை, அதில் வர்ற துக்கத்தை பார்த்துட்டு இவ அழுதுன்னு இருக்கா. இது உண்மையால் பிரமை, இது விசேஷம் கிடையாது. இதை பார்த்து தான் அழுதுண்டு மனசை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதுன்னு இருக்கா பாருங்கோ, இது ஒரு சோகம். இதை அனுபவிச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்புறம் மகாராஜ் எழுந்திருந்து தானே சத்சங்கத்துக்கு போய் அந்த விளக்கத்தை சொல்கிறார். அப்போ ஒரு சாதுக்கள்னால தான் இதை பற்றி சொல்ல முடியறது, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத விஷயத்தை. சுகந்த ஆனே துர்கந்து ஹா பரிமளாஞ்சா பேது ஜோ கிரான சங்கே விஷயது தோஷு தேதா. தோஷுன்னு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, சுகந்து அல்லது துர்கந்து. ஹே பரிமளாஞ்சா பேது ஜோ கிரான சங்கே. கிரானம்னா என்னது? நறுமணத்தை உணரக்கூடிய தன்மை. நம்ம நுகர்றோம் இல்லையா, அந்த நுகரும் தன்மை. அந்த நுகரத்துலேயே நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களில் நுகர்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாத்ரூமுக்கு போகிறோம், அதை க்ளீன் பண்ணாமல் இருக்குது அந்த இடத்துல, அந்த க்ளீன் பண்ணாமல் இருக்கும்பொழுது வர அந்த துர்கந்தம் இருக்கு இல்லையா, ஐயோ நாத்தா அப்படின்னு கண்ணை வந்து மூடிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அப்போ அதை க்ளீன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி சுகந்தமாக இருக்கக்கூடிய நல்ல பூக்கள்லாம் இருந்துன்னு ஒரு அபிஷேகம் பண்ணுறா, ஒரு ஆராதனை பண்ணுறா. அந்த ஆராதனை மூலம் சந்தனம், அபிஷேகம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம்லாம் பண்ணி கடைசியில் அந்த இடத்துல பூலாம் சாத்தி அந்த ஊதுபத்திலாம் ஏற்றுறோம். அந்த இடத்துல வரக்கூடிய நறுமணம், அதை பார்த்தோன்னா மனசுக்கு சுகந்தமாக ஆத்மா அப்படியே சந்தோஷப்பட்டுன்னு அதில் ஒரு தியானம் உண்டாருது. இந்த மாதிரி சுகம், இந்த மாதிரி துக்கம், இதனால் இது ரெண்டும், இதை மாதிரி நிறைய விஷயங்கள். போகிற இடத்துல ஒரு ஏதோ ஒருத்தருக்கு அடிபட்டுருது, அதுலேருந்து உண்டாகிற துர்கந்தம், அதனால் ஆஹா அப்படிங்கிறது. ஐயோ ஒரு ஜுவாலை அக்னி எரியிறது, அதன் மூலமாக உண்டாரும். இப்போது சவமே எரியிறது, அதை பார்த்தா அதில் துர்கந்தம், அது கஷ்டம். அதனால் சுகம். ஒரு லேடி சொல்கிறா, நான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு இடத்துல போனேன், என்னோட தெரிஞ்சவா இறந்து போனா, அந்த இடத்துல இறந்து போன இடத்துல போய் அவளை வந்து எரிக்கணும், அந்த இடத்துக்கு போனேன், அந்த ஸ்மசான பூமிக்கு போனேன், எரிக்கிறதுக்கு நானும் கூட ஹெல்ப் பண்ணேன். லாஸ்ட்டில் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துலையே போய் நானே அந்த ஒர்க்கு செய்யறதுக்கு இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதில் வேலை செய்கிறேன், ஆனால் அந்த துர்கந்தமான அந்த வாடை, அந்த உடம்பை எரிக்கும் பொழுது அந்த உடலை ஏற்பதினால் உண்டாகும் வாடை, துர்கந்தம், அதை வந்து நான் சகிச்சுக்கிற காரியம் மட்டுமே நான் செய்யறதில் வேண்டாததை தவிர மிச்சபடி நான் தைரியமாக இதை ஏற்றுக்கொண்டு செய்கிறேன் அப்படின்னா இந்த மனதில் தைரியம்னு ஒன்று உண்டாயிருக்கு. அந்த மனசில் நம்ம நிச்சயமாக நம்ம ஒரு தனிப்பட்டு நின்று ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கிறோங்கிற தைரியம் அவளுக்கு உண்டாருது. ஆனால் அதுலேயே ஒரு துர்கந்தம்ங்கிற அந்த வாடை அது உண்டாருது. அப்போ அதை பொறுத்துக்கிறா.
அந்த மாதிரி பொறுத்துண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான். அதே மாதிரி தான் ஒரு வேற ஒன்றும் இல்லை, பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுற எத்தனையோ லேடிஸோ ஜென்ஸோ அந்த பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் அதை எவ்வளோ நேரம் அவளால் சுவைக்க முடியுமா, அதை நுகர முடியுமா, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறா இல்லையா. அதே மாதிரி தான் சமைக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ விஷயங்கள் சமைக்கிறோம். சமைச்சுட்டு இருக்கும்போது வேண்டாதது வேணுங்கிறது சமைக்கும் போதெல்லாம் நம்ம நுகர பண்ண வேண்டியது, அதில் வர்றதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோம். இந்த மாதிரி உலகத்தில் நல்லது கெட்டது விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதை பொறுத்துண்டு எது மனதிற்கு அந்த கரணத்துக்கு உள் மனதுக்கு ஒரு சாதுவானதுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு அதில் மட்டுமே அவனுடைய மனசை செலுத்துவது, அதுக்கு மிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிற தன்மை, இதுதான் பாரமார்த்திக லெவலுக்கு வேணுங்கிறது சொல்கிறேன். தேக்கே இந்திரியா அதீன ஹோயிஜே தைசேச்சி த்வித ரசு உபஜவி பிரீத்தி திராசு மனோனிகா அபபிரம்சு விசேஷங்கோ தைசேவி த்வித ரசு த்வித ரசு ரசுன்னா நான் சுவைக்கிறது இல்லையா, நல்லது கெட்டது. கரும்பு சாறை நல்லா இது பண்ணி புழிஞ்சு அதை நம்ம குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இனிக்கிறது. வேப்ப இலையை அரைச்சி வேப்பலை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதை யாரும் சாப்பிட முடியாது. ஆனாலும் அது உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்றோம், அது கசக்கும், அதையும் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ உடம்புக்கு நல்லது ஆனால் கசக்கிறது, இருந்தாலும் அந்த பொறுமையோடு எடுத்துக்கிறோம். சுவைச்சுட்டே இருக்குது, நன்னா தான் இருக்குது, கோடமாக இருக்குது, ஆனால் சுகர் வந்துடுமே அப்படிங்கிறோம். அதனால இது ரெண்டுலேயுமே பேலன்ஸ்டாக ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதில்ல இருந்துட்டு நம்ம பேலன்ஸில் கிடப்பிச்சு நம்ம உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்தால் அது ஒரு சாதுக்களுக்கு தேவை. இதன் மூலமாக வரக்கூடிய நம்ம சாப்பிடுவதன் மூலமாக வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ, அது எப்படி நல்லதாக வருதுன்னு சுவைக்கிறது, நல்ல இனிப்பாக இருக்கிறது, இனிமையை கொடுக்கறது, அது கசப்பு அப்படிங்கிறது துக்கத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம அதை பார்த்து சாப்பிட்றது. நல்லதை இல்லாத சாப்பிட்டா வயத்துக்கு கெடுதல் அப்படிங்கிறத இருக்கும். இனிப்பாக தான் இருக்குது, நிறையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதுஷா எண்ணெய், அல்வா எண்ணெய், ஜாங்கிரி எண்ணெய் நிறையா சாப்பிட்டோம்னா அப்புறம் வாமிட்டிங் தான் வரும் இல்லையா. ரொம்ப மிதமாக சாப்பிடணும், அதை நல்லதாக இருக்கும். மிதம் மீறினால் உடம்புக்கு கெடுதல், விளைவு கெடுதலாக வருது. அதனால தான் இந்த மாதிரி அபரிமிதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நம்ம செஞ்சோன்னா அதனுடைய விளைவானது துக்கத்தை கொடுக்கறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு இதன் மூலமாக நுகரும் தன்மை, சாப்பிடும் தன்மை, கேட்கும் தன்மை, பார்க்கும் தன்மை, தொடும் தன்மை, இதன் மூலமாக இந்த மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து, இதன் மூலமாக நம்ம உள்மனதிற்கு ஏற்படும் சுகம் துக்கங்களை திருப்பி ஆன்மாவில் பரமாத்ம வஸ்து ஆன பகவான் அங்கு நிறைந்திருக்கிறார் என்பதனால் பல சாதுக்கள், பல செயின்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணால் அவள் உள்கரணத்துக்கு நோக்கி மனசை திருப்பி, நான் படியிலே வளர இந்திரியாசகலாம், உள்கரணத்தை என்னால் திருப்ப முடியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சித்தி துஜே பாய டோலா ரூபாஞ்சே தியான அகண்டமுகி நாம துமுச்சே வர்ணாவே குண, மனசை திருப்பலாம். எதன் மூலமாக? சித்தி துஜே பாய பகவான் ஸ்ரீ ஹரியோடைய பாதார விந்தத்தை நினச்சிக்கலாம். டோலா ரூபாச்சே தியான, உன்னோடைய கண்களின் மூலமாக உன்னோட ரூபத்தை பார்க்கலாம். அகண்டமுகி, வாக்குனால் உன் நாமத்தை சொல்லலாம், உன்னை அர்ச்சனையாக பாட்டாக பாடலாம். இப்படி பண்ணி சித்தி துஜே பாய டோலா ரூபாச்சே தியான அகண்டமுகி நாம வர்ணாவே துஜே குண, உன்னுடைய குணத்தை நான் வர்ணனை பண்ணக்கூட ஹரிக்கதை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு மனசுக்குள்ள பகவானை நிலைநிறுத்தி அவரை தியானம் பண்ணி அதன் மூலமாக நம்ம மனசிற்கு ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதான விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத சாதுக்கள் நமக்கு சகுண பக்தி எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறார். இப்படி தைசாஞ்சே தேக்கே இந்திரியா அதீன ஹோயிஜே தை ஷீதோஷ்ணாஞ்சே பாவிஜே ஆனே சுக துக்கே ஆக்களிஜே ஆப்னவே. இப்படி இந்திரியங்களுக்கு அதீனமாக ஆறுவதனால், இந்திரியங்களுக்கு செயல்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு நாம் போகிறதுனால சீத்த உஷ்ணங்களை, அதாவது சுகம் துக்கங்கிற மாதிரி சூடு வெப்பங்கிற மாதிரி நம்ம சீத்த உஷ்ணங்கள் மாதிரி விஷயங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக ஆயிடுறது. சுக துக்கங்களுக்கு ஆட்பட்டு நமக்கு நாமே சுக துக்கங்களை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் உண்மையாக இந்த சுக்க துக்கங்கள்லாம் இருப்பதில்லைங்கிறார். யா விஷயா வாஞ்சோனிக்காகி ஆணிக்க சர்வதா ரம்யனாகி, இந்த விஷயத்தில் எப்பொழுதுமே மனசு ரமிக்காமல் என்ன பண்ணணும்? ஆணிக்க சர்வதா ரம்யனாகி ஐசே சுபாவச்சே பாகிந்த, இந்த இந்திரியங்களுடைய சுபாவமே இதன் மூலமாக நம்ம அனுபவிக்கிறது கிடைக்கக்கூடிய சுகமோ துக்கமோ அல்பம்.
அது ரொம்ப நீண்ட நாட்கள் நீடிப்பவை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். ஆப்பனப்பை தனக்கு தானே இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். விஷய வாஞ்சோனிக்காகி ஆணிக்க சர்வதா ரம்யனாகி. ரம்யன இதுதான் நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு நினைக்கிறோமே, இந்த ரம்யமாக இருக்கக்கூடியது இல்லை இந்த விஷய சுகங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இந்திரியங்களுக்கு இதனுடைய சுபாவமே இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஹே விஷய தரி கைசே ரோஹிணீச்சே ஜல ஜெய்சே கா சொப்னீச்சா ஆபாசே. இந்த விஷய சுகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரோஹிணீச்சே ஜல, அதாவது மிருகஜலம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம பார்ப்பவர்களோ இப்போ நம்மளோட கூட இருப்பவர்களோ சொந்தக்காரர்களோ எதுவுமே எல்லாருமே அப்படிங்கிறது என்ன, எல்லாருமே என்ன மிருகஜலவத்தர் ஆயிலரையா அப்படிங்கிறது. பார்ப்பவர்கள் கூட இருப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே என்னென்னா காணல் நீருக்கு சமானமானது. ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் வெயில் அடிக்கிறது, ரொம்ப தூரத்தில் பார்த்தா ஏதோ தண்ணி ஓடிண்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பக்கத்தில் போய் பார்த்தா வெறும் ரோடு தான் இருக்கும் இல்லையா, அது ஒரு காணல் நீர். இந்த காணல் நீர் போல தான் நம்மளோட கூட இருக்கிறவாள்லாம் இருந்துகிட்டே இருப்பாள். நம்மளால் அவளுக்கு நல்லது கிடைக்கிறதுனா நம்மள்கிட்ட நிறைய பைசா இருக்குன்னா கூட இருப்பாள், இல்லைன்னா அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவாள், நம்மளோட இருக்க மாட்டாள். அதனால் இருப்பவர்கள் எல்லாம் நான் சுக துக்கம் நம்மளால் உண்டாருதானா இருப்பா, இல்லைன்னா இல்லை. ஆனால் எவர்களோடு நம்ம இருந்தால் சாஸ்வதமான நன்மையை பெறுவோம்னா சாதுக்களோடு இருக்கிறவாள் இருந்தால் அவள் நம்மள்கிட்ட பணம் இருக்கோ காசு இருக்கோ பார்க்க மாட்டாள். ஆனால் அவர்கள் நம்மளுக்கு என்ன கொடுப்பார்கள்னா ஆத்ம சமாதானத்தையும் சாந்தியும் கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு இருந்தாக்கா நம்மளுக்கு ஆத்ம சுகமானது நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். தேக்கே அனித்யத்யாபரி மனோநீத்து அவேரி ஹா சர்வதா சாங்கு நதரி தனுர்தரா. தனுர்தரா அர்ஜுனா, அதனால் இது எல்லாமே கிடைக்க அனித்தியமானது. இந்த சேர்க்கைகள்னால வரக்கூடிய விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாமே அனித்தியமானதுன்னு சொல்லிட்டு இதை நீ திறந்து விடு, இது வேண்டாம், உனக்கு எதுவுமே வேண்டாம், நீ உனக்கு உள்ள நீ இருந்துட்டே இரு, நீ பாட்டுக்கு எல்லாரோடையும் இரு, ஆனால் நீ தனிமையில் இரு. எப்படி இந்த தாமரையில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணணும்னா மேலே உருண்டுண்டே இருக்குமே தவிர அந்த தாமரை பூடியே ஒட்டிடாது, மேலே உருண்டே இருக்கும், டபக்குன்னு விழுந்துடும் இல்லையா. அதில் அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி இந்த சம்சாரங்கிறது ஒரு தாமரை இலை மாதிரி இருந்துட்டு அதுக்குள்ளே நம்ம மனசானது அப்படியே ஒட்டுறதையும் ஒட்டாத மாதிரியும் எல்லாருக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் இவள் எல்லோரும் நம்மளோட வரப்போகிறது இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்ருவா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாவ்தான்ங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம கீழே இறங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏக்நாத்தி பாவதத்தை என்ன சொல்கிறாருன்னா துவந்த சகிஷ்ணுதா முமுக்ஷுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானை அறியணும். ஆத்ம தத்துவத்தை எப்படி அறிய போகிறோம், அறியணுங்கிற பாவம் யாருக்கு இருக்கோ துவந்த சகிஷ்ணுதா. துவந்த அப்படிங்கிறது இரட்டைகள்னு சொல்லக்கூடிய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் புண்ணியம் பாபம் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறதுல இருக்கு இல்லையா. இந்த ரெண்டு விஷயங்கள் இதனால் மனதிற்கு உண்டாகக்கூடிய அல்ப சுகம் அல்ப துக்கம் எதுனாலும் இதை முமுக்ஷா இருக்கிறவன் பொறுத்துண்டு இருக்கணும். யான் நாவ மணிஜே திதிக்ஷா, இதைத்தான் யார் பொறுமையுடன் எடுத்துக்கிறானோ அவன் சகிஷ்ணு, பொறுமையுடன் அதை சகிச்சுக்கிறானோ அந்த தான் சகிஷ்ணு அப்படிங்கிற பொறுமைங்கிற திதிக்ஷா இதுதான். தேஹி ஆனாவையா லக்ஷா நிரூபாத்தியக்ஷா அவதாரி. நிரூபாத்தியக்ஷா அப்படின்னா பரீட்சித்துக்கு சொல்கிறார், சுகர் சொல்கிறார் இல்லையா, எல்லோருக்கும் ராஜா இருக்கக்கூடியவனே இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற இதெல்லாம் யாருக்கு சொல்கிறாருன்னா ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு சொல்கிறதாக 11வது ஸ்கந்தத்தில் உத்தவ கீதையாக யார் சுகர் சொல்கிறார். இதை சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறார். அது என்னென்னா இந்த உத்தவ கீதை எப்படி கிருஷ்ணன் உத்தவருக்கு அனுகிரகம் பண்ணான். அப்போ உத்தவ கீதையில் இது வருது, இந்த நிரூப அதிதிக்ஷா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பகவான் சொல்கிறார். சுக்க துக்கோ உபய போக தோமாஜி அக்கௌண்ட் ஆப்புலே அங்க ஜேவி சிந்திச்சி பாகீன ஆனி பாக தோஹி மாஜே சாங்க நிஜத்வே பிந்தி. அதாவது சுகம் துக்கம் உண்டாது எதன் மூலமானா, இப்போ ஒரு செவுரம் இருக்குது, அந்த செவுத்தில் ஒரு படம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் ஒரு புலி, ஆண் புலி ஒன்று இருக்குது, ஒரு பெண் புலி ஒன்று இருக்குது. இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே அப்படி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் என்ன ஆகிடுதுன்னா இந்த ரெண்டையும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இது எதில் இருக்குது, இதுக்கு நடுப்புற என்ன இருக்குன்னா சுவர்னு ஒன்று இருக்குது. இந்த சுவத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அது மாதிரி வர சுகங்கள் துக்கங்கள் இதெல்லாம் இந்த உடம்பு இந்திரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்குன்னா உள்ள அந்தக்கரணான ஆத்மராமனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இருக்கார். இந்த ஆத்மாவை சுற்றி தான் இந்த போர்வையான உடம்பு ஆனது இருக்குது. இந்த உடம்புல தான் இது அத்தனையும் இருந்துருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே அது இருக்குது.
எப்படி படங்கள் எந்த இடத்துல வரையப்பட்டிருக்கு, சவுத்தில் வரையப்பட்டிருக்கு, ஆனால் படத்தில் இருக்கிற விஷயங்கள் அந்த சவுத்தை பாதிக்காதுங்கிற மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற விஷயங்கள் போர்வ மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மாவை இதை பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு மனசுங்கிற நடுப்புற ஒன்று இருக்கிறத எதில் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற மனசை பார்த்தா மனசு இந்த வெளியில் வராமல் மனசு உள்பக்கமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை நம்ம பிடிச்சிக்கணும். அப்படின்னா அந்த பரம்பொருளை பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம சகுண பக்தியா நிர்குண பக்தியா அப்படின்னு பார்த்து இந்த நிர்குண பக்திங்கிறது எல்லா இடத்துலையும் பகவான் பரவியிருக்காருங்கிறத மனசுலையும் இருக்காருங்கிற அத்வைத பாவம், சகுண பக்திங்கிறது ஏகனிஷ்ட பாவமான ஒரு பரம்பொருளையே பிடிச்சிட்டு அந்த பரம்பொருளை நினைச்சுட்டே இருக்க போது அந்த பரம்பொருளே நம்ம ஹிருதயத்தில் அவரே நம்மளா ஆயிடுறோம். எதை பார்த்துட்டே இருக்கிறோமே அதுவே நாமளாக ஆயிடுறோங்கிற பட்சத்தில் ஒருத்தர் சிவ அம்சத்தை சிவனே கும்பிட்டுட்டே இருக்காருன்னா அவள் சிவரூபமாக ஆயிடுறா, ஒருத்தர் விஷ்ணுவே கும்பிட்டு இருக்காருன்னா விஷ்ணுவாகவே ஆயிடுறா, ஒரு முருகனே கும்பிட்டு இருக்காருன்னா முருகமே ஆயிடுவா. ஒருத்தர் மக்களுக்கு சேவை செய்யறதே பகவானுக்கு செய்வதுன்னு எல்லாருக்கும் நன்மையோட சந்தோஷமாக சேவை செய்கிறா இல்லையா. எல்லோரும் இருக்கிற போது நிர்குண தத்துவமான ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக அவருக்காக நம்ம செய்கிறோங்கிற பாவம், இப்படி அந்த கரணத்துக்குள்ள ஒரு திருட பக்தியை உண்டாக்குறது இல்லையா. இது எல்லாமே பகவானை போய் சேர்க்கிறது. அப்போ சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் பகவானை போய் நம்ம அடையலாம். அதுக்கு அந்த கரணத்து சுத்தியாக ஆகிறதுக்கு இந்த வெளிப்புற சேர்க்கை நமக்கு கூடாது அப்படிங்கிறத விசேஷமாக சொல்கிறார். जेवी दावाग्नि का उन्हाले आकाश जैसे नपोले असोनी त्यांचे ही மேலே தியாவேகளே அலிப்த. ஏக்நாதி பாவத்தில் சொல்கிறார், அதாவது இங்கே ஒரு பெருசாக ஒரு அக்னி எரியிறது, அதன் மூலமாக மேலே அப்படி புகையானது போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா புகையோ அக்னியோ இல்லை வெயில்னால தப்தம் ஒரே சூடாக அக்னி மாதிரி சுடுறது. இது எல்லாத்தையும் என்னது ஆகாசம் தானே அது பெற்றுன்னு இருக்கு. அப்போ இந்த ஆகாசமானது அதனால ஏதாவது பாதிக்கிறதான்னு இல்லையே. அதனால் அசோனி தியாஞ்சா மேலே இந்த தாவாக்னி இந்த அக்னி எரிஞ்சு அதன் மூலமாக உண்டாக்கும் புகையினால் வரக்கூடிய அக்னியினால் வரக்கூடிய அந்த தப்தம் அந்த சூடு அந்த அந்த சூட்டை ஆகாசம் அதனால் பாதிச்சுக்கிறதா அதையும் அதை தனக்குள்ளே வாங்கிக்கிறது. இல்லை வெளியில் வெயில் தகிக்கிறது அதுவும் ஆகாசத்தில் தானே தகிக்கிறது, அதையும் வாங்கிக்கிறது. ஆனால் இதுக்கு தடுப்பில் இது தன்னை இதனால் தன்னை எதையும் பாதிக்கிறதா காமிச்சிக்கிறது இல்லை, தனிப்பையால் இருக்குது. शीतल जल का हिव पड़े पृथ्वी निज क्षमा न कांगुडे தேவி நிஜஸ்வரூபா சுரபாடே துவந்தநாத்துடே நிஜ சாது. எப்படி பூமியில் மேலேருந்து ஆகாஷ்லேருந்து அப்படி பொழியறது, மழை பொழிஞ்சிருக்கு, அப்படியே குளிர்ச்சியாக மேலே விழறது, தண்ணியாக கொட்டுறது, அதையும் அந்த அம்பாள் தாங்கிக்கிறா இல்லையா. பூமி அப்படிங்கிற அந்த அம்பாள் தாங்கிக்கிறா. வெப்பம் அடிக்கிறது அதனால் தகிக்கிறது, பூமியே தகிக்கிறது காலில், அதையும் அந்த அம்பாள் தாங்கிக்கிறாள். இது மாதிரி இந்த சாதுவானவன் எப்படி ஆகாசம் தாங்கிக்கிறதோ எல்லாத்தையும் வரக்கூடிய புகைகளோ அக்னிகளோ எந்த விஷயத்தாலும் அக்னி ஆகாசமானது தனக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறதோ அது போலையும் இந்த பூமியானது எப்படி எல்லாத்தையும் சூடோ குளிர்ச்சியையோ எல்லாத்தையும் தன்னோட தான் வாங்கிக்கிறதோ, இடியோ மின்னலையோ இல்லைன்னா மக்கள் போட்டு இடிக்கிறா அம்பாள் பூமியை போட்டு இடிக்கிறா தோன்றா அதை எல்லாம் பண்ணுறா இல்லையா. இது எல்லாத்தையும் அவள் பொறுமையாக ஏற்றுக்கிறாளே, அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஷரீர ஜரீஹிவே காம்பே தேனே தேக காம்பே சாது न कांपे शरीर अति उष्ण तापे परी साधु न तापे देह तापामाजी தேக தாப்பமாஜி அப்படிங்கிறார். இப்போ ஏக்நாதி பாவதத்தில் ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், ஷரீர ஜரி ஹிவே காப்பே, ஏதோ இந்த உடம்பு எதையோ ஒன்று பார்க்குறது அதன் மூலமாக நடுங்கின்னு இருக்கு, ஆனாலும் அது விஷய சேர்க்கையினால் நினச்சிட்டு சாது அதை பார்த்து பயப்பட மாட்டான். அதே மாதிரி உஷ்ணம் எல்லாம் நிறைய உஷ்ணம் பார்க்குறதுல இல்லை, அக்னினாலேயோ உடம்புல ஏற்பட்டு போகிற காயங்கள்னாலேயோ எதுவோ அதனால் மனசுக்கு ஒரு தேகத்தினால உஷ்ணம் அதி உஷ்ணமாக இருக்குது, சூடாக இருக்குது, அதனால் தேகத்துக்கு உண்டான அந்த கொடுமையான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை சாதுவானவன் தாங்கிக்கிறான். அதுக்காக மனசு கவலைப்பட மாட்டான், இது இப்படி தான் இருக்கும். பெரிய சாதுக்குள்ளே என்ன பண்ணுவான், அண்ணா இவர் இருக்கார் மகா பெரியவானா, ஒரு சூடான எண்ணெய் பாத்திரம் இருந்தது, இந்த எண்ணெய் என்ன பண்ண ஒருத்தர் குடிச்சுக்கிட்டார். அதுவே ஆனால் யாராலையும் மற்றவாளாலையும் அதை செய்ய முடியுமா? ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணான், குழந்தைகள்லாம் இங்கே வந்துட்டுருக்குன்னு அந்த கோபியர்கள்லாம் இருந்துருக்கான்னு பெரிய அக்னியாக ஜுவாலையாக கிளம்பி வந்துடுது. அந்த ஜுவாதையை அப்படியே ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட வாயில் எடுத்துன்னு முழுங்கினான். அதனால் எல்லாராலையும் அது பண்ண முடியுமா? ஆனால் சாதுக்கள் அப்படி இருப்பா. எந்த விஷயம் வந்தாலும் சரி மக்கள் அதை பாதிக்கிறதுனா தான் அதை முதல்ல வாங்கி அதை இது பண்ணிட்டுருவா. இப்படி
எத்தனையோ துக்காராம் மகாராஜ் சரித்திரத்திலேயோ, எப்படி ஞானேஸ்வர் மாவுளி சரித்திரத்திலேயோ, மதர்னு சொல்லக்கூடியவா பாண்டிச்சேரியில் இருக்காளே அந்த அம்மா அப்படி தான் பெரிய ரோகம் மாதிரி ரோகத்துக்கு உண்டான தேவி எய்தாப்பில் வந்தாலாம். அந்த ரோகத்தை தான் வாங்கினாலாம் அந்த அம்பாள். வாங்கி அதை மற்றவாளுக்கு யாருக்கும் அந்த ரோகத்துலேருந்து தான் விடுபடணும்னு மற்றவா எல்லாரையும் விடுபடுத்தி தான் அதை அனுபவித்து அதையும் துரத்தினாலாம். அந்த மாதிரி அதே மாதிரி சாதுக்களாக சொல்லக்கூடிய சாய்பாபா என்ன பண்ணார்னா, அந்த ஊரில் காலரான ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்து அந்த தேவி வந்து இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் ஆக்கிரமித்து எல்லாத்தையும் அபகரிக்க பார்த்தாலாம். இவர் என்ன பண்ணார்னா, ஒரு கோதுமை மாவு வாங்கி அரன்னு அரைச்சி அந்த ஊர் எல்லையில் போய் எல்லா இடத்துலையும் போட்டு அந்த தேவியை உள்ளே வரவிடாமல் தானே தடுத்து அந்த அந்த ரோகம்ங்கிற கால்ராவை எல்லாருக்கும் வராமல் எல்லாருடைய பாப்பம் எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சி எல்லாத்தையும் வெளியில் தள்ளி எல்லார் மக்களுக்கும் நல்லதை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தாராம். இப்படி எதுனாலும் சாதுக்களால் முடிகிறது, அது திதிக்ஷாங்கிற பாவத்தினால தான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். गोफन कुंडा सन्मुख लागताम अवश्य उठे दुख तोच स्वर्णाचा जागलिया देख दुख लोपोनी सुख अनिवारवडे. பகவா ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், கோனஃப்னா ஒரு பெரிய கல் பாலாங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து நம்மக்கிட்ட டம்முன்னு விழுறதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ விழுந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருத்தப்படுறான். அதுவே வந்து அது ஒரு பெரிய கல் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்தா தங்க கரு பாறை, அது வந்து நம்மக்கிட்ட வந்துடுத்து அப்படின்னோன்னா, ஆஹா விழுந்தாலும் பரவாயில்ல, காலில் அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அது தங்கப்பாறையெல்லாம் கிடச்சிருக்குன்னு அதை வெட்டி எடுத்துக்கிறோம். அதனால சுகம். இப்படி சுகம் துக்கங்கிறது வருது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு சாதுவானவன் பாறையே வந்தாலும் சரி, இல்லைன்னா தங்கமே வந்தாலும் சரி, நம்ம திருவாஜகத்திலையோ இல்லைன்னா தேவாரத்திலையோ பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் என்ன பண்ணார்னா, பகவான் என்ன பண்ணாரா, மணிகளையும் தங்கங்களையும் கீழே இறச்சி விட்டாரா பூமியில். அவர் என்ன பண்ணாரா, திருநாவுக்கரசர் என்ன பண்ணார்னா, அது அப்படியே பெருக்கி இது எல்லாம் மண்ணோட மண்ணாக போகிறது தானேன்னு சொல்லி எல்லாத்தையும் பெருக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டாராம். அதனால இது எல்லாத்தையும் அவர் ஒன்றா பார்த்து எல்லாம் பகவான் தான் நம்மளுக்கு சிறந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர், பாகவத் தன்மை தான் அப்படிங்கிறது உணர்ந்தார். அதனால் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இவா மிச்ச எல்லாத்தையும் தன்னிருந்து விரட்டினார். பகவன் நாமம் ஒன்று தான், பாபத்துக்கு எல்லாம் பிராயஷ்சித்த மந்திரம் பகவன் நாமம். அதனால் பிராயஷ்சித்த மந்திரமான பகவன் நாமத்தை யார் சொல்கிறாளோ அவளுக்கு இந்த விஷய சேர்க்கைங்கிறது வரவே வராது. எல்லா விஷய சேர்க்கைங்கிறது தன்னைத்தானே ஓடிவிடும் அப்படிங்கிறார். தேவி துவந்தாஞ்சே ஜானபணம் ஜானவிதா ஆசே ஜே ஞானம் தே ஜானித்தலியா ஆப்பன துவந்த சம்பூர்ண துத்வந்தே ஹோத்தே. யார் இந்த இரட்டைகள்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டு இதை புரிஞ்சுண்டு இது எல்லாம் அல்பம்தான், இது எல்லாம் போகக்கூட ஆகாமா பாயினோ அனித்யாகா, இது எல்லாம் நித்தியமானது இல்லை, வந்துட்டு உடனே க்ஷணதான், இதுவும் கடந்து விடும் அப்படிங்கிற பாவம் யாருக்கு வந்ததோ அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு இதை ரெண்டும், இந்த துவந்தம்ங்கிறது அற்று போய் நிர்த்வந்தம், துவந்தமே இல்லாத இரட்டைகளே இல்லாத ஒரு பாவமான ஏகனிஷ்ட பாவத்துக்கு அவள் போயிடுவா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். रस ऊजसी कठिनपण त्यामाजी गोडी अकंठ पूर्ण தேவி துவந்தா மாஜி வஸ்து சித்கணப்பண அக்கண்ட தண்டாயமான சுயந்தேக்கே. அதாவது இப்போ ஒரு பெரிய கரும்பு இருக்குது, மேலும் கீழும் இருந்துருக்கு. அந்த கரும்பு ஃபுல்லாக அந்த கரும்புக்குள்ளே என்ன இருக்குது, மேல் பக்கம் எடுத்தாலும் அந்த ரசமானது இனிக்கும், கீழே இருக்கிற பக்கத்தில் எடுத்தாலும் ரசம் இனிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டார். ஆனால் இதுக்குள்ளே என்ன விஷயங்கிறது, அந்த ரெண்டு ரெட்டைகளில் நல்லது கெட்டதுங்கிற விஷயத்தில் இப்போ இதை நல்லதுங்கிறது உள்ளே இதுக்கு நன்னா இருக்குங்கிறதுக்கு மொத்தம் என்ன மேலும் கீழும் இருக்கிறதுனா கரும்பு அப்படிங்கிற விஷயந்தான். கரும்புன்னு எடுத்தால் அது இனிப்பு அப்படிங்கிறார். இப்போ வேப்பலைன்னு எடுத்துட்டா வேப்பலை என்றைக்கும் மேலும் கீழும் எப்படி இருந்தாலும் அது கசக்க தான் செய்யும் அப்படிங்கிறார். ஆனால் எது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டுலேயும் சேர்ந்து அக்கண்ட தண்டாயமான சுயந்தேக்கை, இது ரெண்டுக்குள்ளேயும் அக்கண்டமான சுகத்தை கொடுக்கக்கூடியது எது, எது துக்கத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு தன்னை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை அனுபவிக்கக்கூடியதான நல்ல விஷயத்தை எடுத்தினா அதனுடைய பலன் நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கும்னு சாதுக்கள் அதுலேருந்து சாவதான் அலர்ட் ஆகி நல்ல விஷயங்களை நோக்கி அவள் போக ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற. ஐசே ஹே அக்கண்டதா ஜவன ஏ சாதகாஞ்சி ஹாத்தா. எப்படி அக்கண்ட வஸ்துவானது வஸ்துங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுடுத்துனா, சாதகர்கள் கையில் வந்துடுத்துனா, தவ துவந்தாச்சி சகனதா. அப்போ அந்த ரெட்டைகள்ங்கிற இந்த இந்திரிய புலன்கள்னால விஷயங்கள் வந்து அவள் மனசில் சேரும் இல்லையா, அதுவான விஷயங்கள் வந்து நவ்வே நிரூபணாத்தா நிச்சயத்தை, அவர்களுக்கு அது இருக்கிறதே இல்லை. இந்த ரெட்டைங்கிற சேர்க்கையினால் உண்டாக்கக்கூடிய சுகம் துக்கங்கிறது அவளுக்கு இருப்பதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். யா நாவ துவந்த சகன நிஜ நிச்சய ஜாரண பூர்ண. இதுதான் நீ தெரிஞ்சுக்கோ, துவந்த சகனம் இரட்டைகளை தாங்கக்கூடிய சக்திகள் தான் பொறுமை, அதை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார்.
திதிக்ஷாஸ்மி திதிக்ஷூனாம் சத்வம் சத்வமதாமகம். பகவான் சொல்கிறார், திதிக்ஷா பொறுமையிலும் இருக்கக்கூடிய பொறுமைங்கிற தன்மை நான் தான். அதே மாதிரி சத்துவ குணம், நல்ல குணங்கள் இருக்கோ அந்த நல்ல குணத்தில் இருக்கிற நற்குணத்தன்மை நான் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். சகனஷீலி சகன சக்தி தேமி மனே கமலாபதி. கமலாபதி நான் சொல்கிறேன், நான் கமலாபதியான நான் சொல்கிறேன், அதை மகாலட்சுமியை கொண்டுருக்கிறவன் நான் சொல்கிறேன். யாருக்கு பொறுமைங்கிற விஷயம் இருக்கோ அந்த பொறுமையில் இருக்கிற பொறுக்கும் தன்மை அவளுக்கு இருக்கோ அந்த பொறுக்கும் தன்மை நானாக இருக்கேன். அப்படின்னு அர்த்தம், பகவானே அந்த ரூபத்தில் வந்து பொறுத்துருக்கார் எல்லாத்தையும் அப்படிங்கிறத சாத்விகாஞ்சி நிஜ சத்வ பொறுத்து, அது சத்விகர்களாக இருக்கக்கூடிய சுத்த சத்வமான அவளுடைய நற்குணங்கள் அந்த ஆத்மா கொண்டதாக இருக்கக்கூடியது. அது ஸ்ரீபதி சொல்கிறார், அதுவும் நானே தான் அப்படிங்கிறார். சாண்டூனியாம் தேகாகந்தே சுக துக்காகி பரத்தே தேக்னேஜே ஆப்னாத்தே தேத்தே ஏதான் திதிக்ஷா அப்படின்னா சாண்டுனியா தேகாந்தே. அப்போ தேகம் அப்படிங்கிற விஷயத்தையே சுத்தமாக மறந்து போய்டுறா. சுக துக்காகி பரத்தே, அதனால தேகத்தில் உண்டாகும் சுக துக்கங்கள் எல்லாமே வேண்டாதது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் தள்ளி வைக்கிறா. தேக்னேஜே ஆப்னதே, உண்மையை மட்டும் பார்க்குறா, அது நிஜ வஸ்துங்கிற ஆத்ம ஞானத்தை பார்க்குறா. அந்த ஆத்ம ஞானத்தை பார்க்கறதுக்கு முதல்ல எடுக்கக்கூடிய படி என்ன அப்படின்னா சகுண பக்தி நிர்குண பக்தி. அந்த சகுண பக்திங்கிற பகவான் ஸ்ரீ ஹரியையோ இல்லை சிவனையோ யாரோ பல தெய்வத்தை வழிபடுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துட்டு அதன் மூலமாக நிர்குண படிக்கு போய் அதன்லேருந்து ஆத்ம ஞானத்துக்கு புறப்படுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறது தான். இதை பொறுமையுடன் யார் கையாளுறாளோ அவளுக்கு திதிக்ஷா அப்படிங்கிற பேர். அதில் அவள் அந்த திதிக்ஷைங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். சொப்னேஞ்சை தரித்திர ஆணி சதனதா ஜாகிருதி சி தோன்ஹி மித்யா தேவி சுக துக்கா பரத்தா தேக்னே தத்துவத்தாந்தே திதிக்ஷா அப்படிங்கிறார் ஏக்நாத் மகாராஜ். எப்படின்னா சொப்பனத்தில் நம்ம பார்க்குறோம் ஒருத்தன் தரித்திரனாக இருந்துன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக எழுந்திருந்தா முழிச்சுட்டு பார்த்தா அந்த தரித்திரனே ஒரு பெரிய ராஜாவாக இருப்பான். அவன் வந்து ராஜா தூங்கின்னு இருக்கிற போது தூக்கத்தில் அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பான். ஆனால் அதே ராஜாவே எந்திருக்கிறதுக்கு ஒரு சேவகன் வந்து அவனை எழுப்பி விடுவான். எழுப்பி விட்டு அப்படின்னு ஒன்று எந்திருந்து இப்படி பார்க்குறான். சேவகன், என்ன ராஜா நீங்கள் புலமிண்டே இருக்கல, என்ன பிச்சைன்னு புலமிண்டே இருக்கல அப்படின்னு கேட்டால் அந்த ராஜா எந்திருந்து இப்படி விழிச்சு பார்க்குறான். நம்ம ராஜான்னா நம்ம போய் என்னமோ தூக்கத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தோமே, இது எல்லாம் பிரமை அப்படிங்கிற விஷயத்தை அறிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல ராஜாங்கிறது என்னன்னா ஆத்ம வஸ்துவை கை கொண்ட பெரிய பெரிய ஞானி. அவன் வந்து என்ன பண்றான், சொப்னம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்தில் நம்ம காணக்கூடிய செயல்கள் எல்லாமே சொப்பனத்தில் இருக்கிற மாதிரி, அதில் வரக்கூடிய சுக்கம் துக்கம் எது எல்லாமே சொப்பனம் மாதிரி இருக்கிறதுனால பூர்ணமாக இந்த சம்சாரங்கிறத விஷயத்தை எடுத்து விட்டுட்டு ராஜாங்கமாக இருக்கக்கூடிய ராஜபாட்டையாக இருக்கக்கூடிய பக்திங்கிற விஷயத்தை கடைப்பிடிச்சுக்கணும். அதை கடைப்பிடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவோ அதை பொறுமையுடன் கையாளுவதே பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இப்படியாக நமக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு என்னன்னா திதிக்ஷா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் பகவான் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு இந்த குணத்தை பற்றி வர்ணிக்கிறார் சாதுக்கள் மூலமாக. பகவானே பகவத்கீதையில் திதிக்ஷாங்கிறத சொல்கிறார். அதை விவேக சூடாமணியில் நம்ம பார்த்தோம், ஆச்சாரியர்கள் சொல்கிறத பார்த்தோம். நம்ம இப்போ சாதுக்களாக இருக்கக்கூடிய ஏக்நாத் மகாராஜ் ஞானேஸ்வரி வாள்லாம் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுலேருந்து என்னென்னா பொறுமை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு பாரமார்த்திக வழிக்கு போகிறதுக்கு. நம்மளுக்கு இதுக்கு போகிறதுக்கே நிறைய தடைகள்லாம் உண்டாருது. இப்போ இந்த தடைகளை தாங்கிறதுக்கு உள்ள சக்தி என்னென்னா இந்த சாதுக்கள் தான். இவாளை நம்ம வந்து ஒரு மழை பெஞ்சால் மேலே ஒரு கவர் ஒன்று போட்டுக்கிறோம் நம்ம உடம்புல தண்ணி படாத மாதிரி, அது மாதிரி இந்த மேலே இருக்கிற கோட்டு போட்டுக்கிறோம் இல்லையா, ரெயின் கோட்டு, அது மாதிரி இந்த கோட்டு என்னென்னா சாதுக்கள்ங்கிற கோட்டை நம்ம உடம்புல போத்தின்ட்டோம்னா அது நம்ம சாதுக்கள் மாதிரியே நம்மளும் உள்புறமாக அந்த மனசும் அந்த சாதுக்கள் ரூபமாக நம்ம ஆகிறதுக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி சாதுக்களே தெய்வம், தெய்வமே சாதுக்கள். அதனால் இவ ரெண்டு பேரும் வேலை இல்லை, அந்த சாதுக்களே குரு மூலமாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு நினச்சிட்டு இந்த குரு தத்துவத்தில் இருக்கக்கூடியதை ஆதிநாராயண விதி அத்ரிதத்த ஜனார்தன ஸ்ரீ ஏக்நாத் மகாராஜுக்கு ஜெய். இப்படி பரம்பரையில் இருக்கக்கூடியவாளர்னா இந்த பரம்பரையில் நம்ம வந்து அவள்கிட்ட நாம இது தீட்சை வாங்கிந்து அவள் ஏக்நாத் மகாராஜே மிகவும் குருவாக, அந்த ஏக்நாத்தும் ஏக்நாத் ஞானேஸ்வரும் ஒன்று, இவா ரெண்டு பேரும் வேற இல்லை, ஞானாஞ்சா ஏகான்னு சொல்லக்கூடியதுனால இந்த ஏக்நாத் மகாராஜ் என்ன சொல்கிறாரோ அதே ஞானேஸ்வர் மாவளியும் சொல்கிறதையும் நம்ம ரெண்டு பேரையும் அவள் சொல்கிறத நம்ம பார்த்தோம். வரும் இன்னும் மேலும் மேலும் பல சத்சங்கங்கள் இதன் மூலமாக நம்ம பல விஷயங்களை நம்ம பார்ப்பதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம வேண்டிண்டு இந்த சத்சங்கத்தை மேலும் மேலும் தொடருவோம். ராமகிருஷ்ண ஹரி. श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ.
स्वामी एकनाथ।